ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் சம்பவத்தில் திமுக பயந்து போய் இருக்குது அப்படின்றது நன்றாக தெரிகிறது. இல்லைன்னா இந்த ஆள மீசையெல்லாம் எதுக்கு இறக்கி விடணும்? இவ்வளோ பேர் எதுக்கு இறக்கி விடணும்? நேற்று இந்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சே, ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல சன் நியூஸில் நியூஸ் கார்டெல்லாம் எப்படி பறந்துச்சு ஞாபகம் இருக்கா? நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் அப்படின்னு போட்டு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு போட்டு வரிசையாக அந்த கேள்வியெல்லாம் போட்டு ஒய் ப்ரோ ராங் ப்ரோ சன் நியூஸில் நியூஸ் காட்டு இன்னைக்கு போடுறா. இப்போ போடு. நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசினாங்களே நீதிபதிகள், போடுங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. ஆ, அதுல ஜட்ஜ் ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்குறாரு, அதுல போய் உங்க கிரியேட்டிவிட்டியை காட்டிட்டு இருக்கீங்க. ஒய் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. புதிய தலைமுறை இன்னைக்கு அச்சு நடத்த ஆரம்பம். பாரு நீ வேடிக்கை, புதிய தலைமுறை எப்படி என்ன அடிக்க போறாங்கன்னு பாரு. இனிமேல் அவங்களுக்கு போச்சு. ஒரு வாரமா இன்னும் ஒரு வாரம் மேலே ஆச்சு கொடுக்கல அரசு கேபிள் இணைப்பு. ஏதோ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாம் மனம் மாறட்டும். புதிய தலைமுறை பார்ப்பவன் ஒருவன் கூட திமுக வாக்களிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தா என்ன பண்ணுவேன்? எடுத்துருவாங்க. நம்ம ஒரு திட்டிருக்கோம்ல, சண்டை போடுங்களா, ரோசம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. கொஞ்சம் ரோசம் வந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வரும். சீக்கிரமாக ஒரு 2-3 நாட்களுக்குள் உத்தரவு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஜட்ஜஸ் வேர் வெரி கன்சர்ன்ட் அண்ட் தே வில் பாஸ் ப்ராப்பர் அண்ட் ஃபிட் ஆர்டர்ஸ் என்று